தேர்ஸ்டே மார்னிங் கோயில் தான் போகிறோம். எந்த கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா வந்து சிறுவாப்புடி தான் போகிறோம். ஆக்சுவலாக துதிக்குட்டிக்கு மொட்டை அடிக்க போகிறோம். சிறுவாப்புடி போயிட்டோம். பட் விளக்கு ஏற்றத்துக்கு வந்து செம்ம காற்றடிச்சிட்டே இருந்ததுங்க. ஓரளவுக்கு கூட்டம் எதுவுமே இல்லை. ஆடி கிருத்திக்கைன்னு சொல்லிட்டு நாங்கள் தேர்ஸ்டே மார்னிங்கே போயிட்டோம். பட் ஈவினிங் தான் கிருத்திகை பிறக்குதுன்னு சொன்னாங்க. பட் இருந்தாலுமே குழந்தைய கூப்பிட்டு ரஷ்ஷில் ஃப்ரைடே போக முடியாதுன்னு சொல்லிட்டு தேர்ஸ்டேவே போயிட்டோம். ரொம்ப நாளாக மொட்டை அடிக்கணும், செகண்ட் மொட்டை அடிக்கணும் வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். எப்படியும் இன்னைக்கு கூடி இன்னைக்கு அடித்தாச்சுங்க. நம்மளுக்கு நேரம் கூடும் போது தான் அது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்த விஷயத்தில் உண்மை தான். நானும் வந்து 1 வீக்காக போகணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். விளக்கு எரியாததுனால காற்று அடிச்சிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வச்சாச்சு. துதிக்குட்டிக்குமே வந்து மொட்டை அடித்தாச்சு. பாருங்கள், ஜாலியாக மொட்டை அடிச்சுட்டு சார் எப்படி இருக்காரு பாருங்கள். குட்டி அழுவே இல்லை. எங்களுக்கே பயங்கர சர்ப்ரைசிங்காக இருந்தது. விளக்கும் வந்து இந்த மாதிரி வச்சோடனே நல்லா எரிய ஆரம்பிச்சிச்சு. நீட்டாக வச்சுட்டு 6 பூவுமே வச்சுட்டு சாமி நல்லபடியாக கும்பிட்டோம். எப்படி சொல்கிறது, இப்போ வந்து அதுக்கு முன்னாடி நான் போகும்போதெல்லாம் ரொம்ப ரஷ் இருக்கும். இப்போ குழந்தைங்களுக்குன்னு தனி வழி விட்டுருக்காங்க.